எனக்கும் ஒரு கனவு ஒன்று இருக்குது. நிறைய நாளாக ஒரு லேண்ட் ஒன்று வேண்டி வீடு கட்டணுமெண்டு, இல்லாட்டி வீடாக வேண்டணுமெண்டு. இப்போ ஒரு சரியான ஒரு டைம் வந்து எனக்கு தோணுது. சம்பளம் புட்டும் யாழ்ப்பாணத்துல அப்ப தெரியும் சம்பளம் புட்டும். நானும் யாழ்ப்பாணம் தான். வணக்கம் மக்களே, இன்றைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு நானும் அபியும் எங்க போறோம்டா, நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம் எங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம், பார்க்க வேணும் ஒரு விஷயம் உண்டு. ஸோ அந்த விஷயம் பார்க்கறதுக்காக வேண்டி தான் இப்போ போகிறோம். நீங்களும் பார்க்க போறீங்க, எப்படியும் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, எங்களுக்கு ஒரு லேண்டு ஒன்று வாங்குறதா ஐடியா ஒன்று இருக்குது. வாங்கி வீடு கட்ட போகிறோம். என்ன நீ என்ன மாதிரி எப்படி வீடு கட்ட போகிற? ஒரு 4 மாடி கட்ட போறியா? என்ன வேல்மார்ட்டில் வண்டி டோய்ஸ் எடுத்து தான் எடுக்க போறியா? வேர்ல்ட் மார்ட் இல்ல, நோஃபில்ஸ் இல்ல டோய்ஸ் விற்கிறே இல்லை. என்னென்னா நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்னா, ஒரு லேண்ட் ஒன்று விற்க போட்டுருக்குது, அதை பார்ப்போம் போகிறோம். ஏனெண்டா எனக்கும் ஒரு கனவு ஒன்று இருக்குது. நிறைய நாளாக ஒரு லேண்ட் ஒன்று வேண்டி வீடு கட்டணுமெண்டு, இல்லாட்டி வீடாக வேண்டணுமெண்டு. இப்போ ஒரு சரியான ஒரு டைம் வந்து எனக்கு தோணுது. ஏனெண்டா ப்ரைஸ் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு வந்து இறங்கி ஏறி இன்னும் எல்லாம் பண்ணி அந்த வீட்டு மார்க்கெட் என்ன, கனடாவில் வீட்டு மார்க்கெட் என்ன நடந்ததுன்னா, லைக் நாங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது. 2024 2025 கொஞ்சம் நடந்துச்சுண்டா ஒரு இடத்துல அப்படி ஸ்டாப் ஆகி நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது ஒருத்தர் கணிக்கலாத நிலைமையில் இருக்குது. அதை விட இப்போ வீடு வாங்குறதும் வீடு விற்கிறதும் கொஞ்சம் மேலே போயிட்டுன மாதிரி இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்கில் இருந்து சரியான ரேட் குறைஞ்சதால் இன்னும் குறையும் என்று சொல்லினோம். ஸோ ஆனால் ஆல்ரெடி 3.25க்கு வந்துட்டேன் நினைக்கிறேன். இப்போ முதலெல்லாம் 6.4 8.4 நிறைய இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டுது. ஸோ இப்போ வீடு விற்கிற தன்மை கூடிட்டு, அதால் வீடு பண்ணுறதுக்கு ஒரு சரியான டைம் இந்த டைம். அதால் நாங்கள் இந்த லேண்டை போய் பார்க்க போகிறோம். இந்த லேண்ட் எப்படி இருக்குமெண்டா, அது ஒரு கணக்கு. அந்த லேண்டில் நிறைய விஷயம் இருக்குது. வீட்டோட இருக்குது, ஒரு பழைய வீட்டோட ஒரு பெரிய லேண்டு. ஸோ அதோட விளக்கம் எல்லாம் அந்த இடத்துக்கு நேராக போயிட்டு சொல்கிறோம். என்ன நீ 2 வண்டி கொண்டு கட்டப்புறா? இப்போ 2 சேர்த்து 4 மாடியாக கட்டி விட்டுருவோம். 4 மாடியாக கட்டப்புறான். நான் ஏன்னு அப்பார்ட்மெண்ட் கட்ட போறியோ? அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை விட்டால் காசு இருந்தாங்க. வீடு வேணும், அந்த பிளான் பண்ண காசு அதை அடைக்கலாம். உண்மைதான். இப்போ பேஸ்மெண்ட் மேலே ஒரு 2-3 ஸ்டோரி எக்ஸ்ட்ரா கட்டினா அந்த வேண்ட காசை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய இருக்கும். இப்போத்த காலத்தில் உண்மையிலேயே வீடுன்றது சரியான டைம் இந்த டைம். ஸோ உங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், எனக்கும் அதே மாதிரி ஒரு கனவு. கனடா வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், எங்களுக்கு கண்டு ஒரு வீடு வாங்கணும்ண்டு. அதுக்கு கண்டு ஒரு இடம் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஸோ அதுக்காக வண்டி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அங்கே தான் போகிறோம். எங்கே இருக்குண்டா, இது மார்க்கெட்டில் இருக்குது. சரியான ஒரு மெயின் இன்டர்செக்ஷன், மெயின் ஏரியாவில் இருக்குது. பக்கத்தில் எல்லாமே ஸ்கூல், அதை விட பக்கத்தில் இருக்கிற இன்டர்செக்ஷன், மார்க்கம், மெயின் ஹை ரோட்டு, அப்படி நிறைய விஷயங்கள் சுற்றி வர இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. தரமாக நாங்கள் போய் அப்படியே பார்த்து எந்த பக்கத்தை நாங்கள் எடுக்க போகிறோம்ன்றதை பார்த்துட்டு வரப்போகிறோம். அந்த இடத்துல 2 வீடு இருக்கான், 2 வீடு கட்டுற மாதிரி இடம் இருக்கான். பார்ப்போம். குளிக்குது வாங்க. நாங்கள் இப்போ அந்த லேண்டு பார்க்கறதுக்காக வேண்டி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த லேண்டுக்கு முன்னால் தான் நிற்கிறோம். இப்போ நீங்களும் பார்க்க போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 9 பெட்ரூம் இருக்காம். இப்போ இருக்கிற வீட்டிலேயே 9 பெட்ரூம் இருக்குதாம். அதை விட இந்த லொக்கேஷனில் என்ன இருக்குன்னா, நாங்கள் என்ன வாங்க வந்தோம், லேண்டு என்ன மாதிரி நிலத்தை இந்த வீடை அப்படி மாற்றணும், வீடை மாற்றப்படுறாரா? என்னண்டா இங்கே 2 இதுலேடா என்னண்டா 2 வீடு கட்டலாமா? அங்கே நீங்கள் உண்டோ? என்ன பின்னு கொண்டு முன்னு கொண்டோ விட்டுச்சேனேண்டா. இது 2 லொட்டாக பிரிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அளவான காணி, சதுர காணி. ஸோ இதை நீங்கள் 2ஆக பிரிச்சிருக்கு. 2ஆக பிரித்து பொமிட் எல்லாம் எடுத்து இருக்குது இப்போ. ஸோ நீங்கள் பொமிட் ஒன்றும் எடுக்கிறதுக்கு தேவையில்லை. 2 பில்டர்ஸ் உங்களுக்கு வேணுமெண்டா. இப்போ நீங்கள் இது ஆரம் இப்போ வீடு கட்ட விரும்புகிறாங்களும் பெறலாம். இப்போ நாங்கள் தானே கட்ட போகிறோம். எங்களுக்கு ஒரு வீடு, இன்னொரு வீடு அங்கே ஃப்ரீயாக இருக்கு. கொண்ட ஃப்ரீ. அது வந்து நான் வேண்ட பிளான் இருக்கு. காசு தான் பார்த்தா கொண்டு தண்ணி இல்லை, காசு எடுத்துக்கொண்டு வாங்க. அது கொண்டு தண்ணி இல்லை, எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. காசு கொண்டு வந்தோம், நான் வச்சிருக்கான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த வீட்டில் 9 பெட்ரூம் இருக்குதாம். 9 பெட்ரூம் பேஸ்மெண்ட்டோட சேர்த்து. இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சின்ன காணி, இதுன்ற அரவாசி காணி எல்லாமே விற்க போட்டுருக்குது. 1.6 மில்லியன் 1.7 மில்லியன். இந்த பில்டிங்கு எவ்வளோது போயிருக்கு, இந்த லேண்ட் எவ்வளோத்துக்கு இப்போ ரேட் போகுதுண்டா
என்ன ஒரு காசு கட்டிங்க இப்படி வச்சு மறைச்சு போறாங்க. அதான் இந்த கொழுவி வடி வச்சுக்கணும். என்ன இது கணக்கு கூட கொண்டு வந்துட்டாங்க. ஓ பக்கத்து விடான்னு சேர்த்தா கூட ப்ராப்ளம் மெட்ட ஒன்று ஒக்கே ஒரு காணி தான் பண்ணுறேன். இந்த சைட்லாம் நான் எடுக்க போகிறேன். இந்த கோனரோட வீட்டு கோனராக இருக்க பார்க்க வடிவாக இருக்கும். அடுத்த ரோட்டு கூட இறங்கி ஏறலாம். எக்ஸ்ட்ராவா கொண்டு எதுக்க மாட்டேன். இப்படியே வச்சுக்கலாம் போல என்ன வீட இப்படியும் வச்சுக்கலாம். நல்ல வீடு கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணா ஓகே. ஆனால் இப்போ இப்படியே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ இதில் காரை பேர் எத்தனை கார் விடலாமன்றப்பா 1 2 3 4 எண்ணிக்கை ஒன்று இருப்பா. இப்பயே ஒரு 2 4 6 8 7 கார் நிற்குது. 9க்கு மேலே படலாம். 9க்கு மேலேயும் கார் விடக்கூடியதாக இருக்கும். இப்போ என்னென்னா இங்கே இது இல்லை மெயினாக இந்த இடத்துல என்ன பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லுவா அப்போ பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம்? மார்க்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹை ஸ்கூல். மார்க்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹை ஸ்கூல் 700 மீட்டரில் இருக்குது. அப்படியே நடந்து போனீங்கன்னா படாக்கான அந்த ஸ்கூலுக்கு போகலாம். அப்படியான ஒரு லொக்கேஷன் உண்டு. இது இந்த அட்ரஸ் என்னென்னா 168 சர்ச் ஸ்ட்ரீட் மார்க்கம். இப்போ அங்கால இன்னொரு லொட்டும் பெறும் 172 சொல்லி வரமா நினைக்கிறேன். ஸோ அதில் 2 லொட்டு ஆல்ரெடி பெர்மிட்டோடு இருக்கிறதால 2 பேர் கட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கும் அந்த லேண்ட் ஒரு பக்கம் வேணுமே இருந்தால் நீங்களும் கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு. உண்மையிலேயே நல்ல ஒரு பெரிய இடம். சதுர காணி 2ஆக பிரிச்சிங்களா உங்களுக்கு இந்த மரத்தோட இந்த மரம் இருக்குதானே நடுமரம் அது சென்டராக வரும். சென்டராக வரைக்கும் உங்களுக்கு இட ஸ்பேஸ் பெரிய வழி இருக்கும். என்ன அந்த இடத்துல நீங்க 2 மரம் விடலாம். 2 மரம் விட போறீங்க. 2 மரம் வைக்கலாம். அங்காலே உண்டு இங்காலே உண்டு. உங்களுக்கு இஞ்சால என்ன மரம் வைப்போம்? மேப்பிள் மரம். நான் மேப்பிள் மரம் வைக்கலாம். அம்மா பூக்கண்டு வைக்கிறதுக்கே காணாது. அதுதான் இங்க இப்பயே இந்த இடத்துல இங்க இங்க அளவு போல ஸ்பேஸ் இருக்கு. இங்கால ஒரு வீடே கட்டலாம் போல இந்த இதுல. அப்படி அடுத்த ஒரு ரூலாம் அவ்வளோத்துக்கு வெளியில ஸ்பேஸ் இருக்கு. வாங்க அப்படியே காட்டுறேன் வீடை சுத்தி. வீட்டுக்குள்ள போய் நான் காட்ட மாட்டேன். வீட்டுக்குள்ள போய் காட்டுறதோட இல்லை. இது பழைய வீடு கனகாலமா இருக்கிறதால ஆக்கள் இருக்கணும் உள்ள. இப்போ வீடு புதுசா கட்டுற பில்டர்ஸ் அடுத்தது ஹோம் லைக் லேண்டு வேண்டி நீங்க 2 வீடு கட்டி கொடுக்க போறீங்களா இருந்தா அதை விட காசு கவனமாடா. அதுதான் வச்சுட்டு வரும். லொக் பண்ணி போட்டு வச்சுட்டு வாங்க. ஓ இப்போ இந்த டீட்டெயில் இருந்தாடா அபி இது மார்க்கம் ரோட் இருக்குல்ல. மார்க்கம் அண்ட் ஹைவேஸ் உள்ள இருந்து உனக்கு இதுக்கு வாரண்டா இந்த இடத்துக்கு வாரண்டா 10 கிலோமீட்டர் தூரம். 2 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் நடந்து போறது தூரம். அதை விட இந்த ஏரியாவை சுற்றி ஃபுல்லாக லக்ஸரி ஹவுஸ் மீனிங்கன்னா இந்த விலையிலுமே சரியான ப்ரைஸாக இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாமே அப்படி அவங்களோட மாடல் அவங்களுக்கு ஏற்ப லைக் கஸ்டமைஸ் பண்ண வீடாக இருக்கும். இப்போ நாங்களும் எங்களுக்கு கட்டுற விட கஸ்டமைஸ் பண்ணலாம் தான். கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ விலை எவ்வளோ கட்டுது உனக்கு? குளிர் இல்லை உனக்கு? குளிருது தானே பரவாயில்ல. ஏன்னா இந்த மரத்துக்குள்ள வர குளிர் குறைவாகணும். இப்போ இல்லை உண்மைதான். மரத்துக்குள்ள வர கொஞ்சம் குளிர் குறைவாக. என்ன மாதிரி வீடு கட்டுற பிளான் என்ன எந்த சைஸ்? கொஞ்சம் மேலே மாடிகளை கூட போட்டால் வாடகைக்கு விட்டலாம். இதுக்குள்ள நீ போடையில் ஆரம்பி 2 ஸ்டோரி 2 ஸ்டோரை போட்டுட்டு கீழே மேலே எல்லாம் வாடகைக்கு விட்டா 2 ஸ்டோரி ஒரு இடம் போட்டாலே 5 ரூம் கட்டலாம் மாதிரி கிடையாது. ஏன்னா லோட் சைஸ் என்னன்னா 115 + 117 ஃபீட் அண்டா ஒரு நல்ல ஒரு சதுர பார்வையில் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடு பின்னாலேயும் இடம் இருக்குது. முன்னுக்கு பாருங்க இங்கே இருந்து பாருங்க முன்னுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. கிரிக்கெட் விளையாடலாம். இதுதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் செய்யறாங்க வீடு கட்டுறாங்க. அப்படியான வேண்டிச்சுனோம்டா அவைய வேண்டி போட்டு நீங்களே பில் பண்ணி அவையிலே விற்கலாம். ஏன்னா 2 லோட்டுக்கும் பெர்மிட் இருக்கிறதால நல்ல ஒரு ஈஸியான விஷயம். இப்போ இப்படியான இப்போ ஒரு இடத்துல 2 லோட் பார பெர்மிட் எடுத்து விற்கிறதெல்லாம் புதுசாக இருக்கும். இப்போ எனக்கு புதுசாக இருக்கும். பழைய ஆக்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அவையிலும் செய்யலாம். அதை விட இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்கிறோம்ல இன்வெஸ்டும் பண்ணலாம். அதை விட உங்களுக்கு கடனை வேணுமெண்டா நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் இந்த பெரிய அமௌண்ட் தான் இது லைக் 2.89 கிட்ட போகுது. அது உங்களுக்கு குறைச்சி அவையில் விலையெல்லாம் பேசிவினோம். அப்படி நீங்கள் இப்போ காசு கட்டையில்லாமல் இருக்குது பேங்கில் இன்வெஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கும் ஒரு வழி காட்டினோமா உங்களுக்கு என்ன செய்ய வேணும் அதுக்கான வேலையும் சொல்லிவினோம் உங்களுக்கு என்ன செய்யலாம்ண்டு. பக்கத்து நெய்பராக வரலாம். அடுத்த இப்போ ஃபேமிலி இருக்குதானே இப்போ எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க விரும்புகிறாக்களுக்கும் வரலாம். ஆனால் நாங்கள் வீடு வாங்கலாம் தான். ஆனால் என்ன பிரச்சனை எங்கள்கிட்ட காசு இல்லை வேண்டுறது கடையில் பிரச்சனை. நாங்கள் ஜிம்மு போகிற பேக்கை கொண்டு வந்து காசு கொண்டு வந்துடுறாங்க. அப்பயே நீங்கள் ஜோதிச்சு கூட நாங்கள் வீடு வேண்டுவோம் வேண்ட மாட்டோம். உண்மையிலேயே ஆசை தான் வாங்குறதுக்கு. எனக்கு மாசம் எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் என்ன செய்கிறது லைக் டைம்கள் வரைக்கும் செய்வோம் எல்லாமே செய்வோம். லைக் கொஞ்ச நாளில் எல்லாம் நடக்கும். என்ன அதபடியாடா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாக்களுக்கடா இப்போ சும்மா நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணி 2 வீடு கட்டி இந்த நடுவில் பிரிச்சல் கிடக்கு 2 வீடு கட்டினா
நார்மலாக 2.3 போதுண்டா. நான் பக்கத்தில் பார்த்தோன்னா 2.3க்கு தனி வீடு விற்றுருக்கேன். ஒரு வீடு தனி வீடு. அப்போ இது 2 வீடு. இது 2 வீடு. அண்டாவைக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களும் லாபம். இன்வெஸ்ட் பண்ணுறாங்களுக்கும் நல்ல காசு கையில் எடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. இந்த வீட்டை சுற்றி வர வீட்டு விலை அப்படி லக்ஸரி ஏரியா அங்கே. இப்போ அதை விட புதுசாக வீடு கட்டுறாங்க. இதில் இருந்து ஒரு 1.something கிலோமீட்டரில் நிறைய பில்டர்ஸ் புது வீடு கட்டினோம். எல்லாமே சரியான விலை கூடின வீடு. இப்போ நோம்பல் 5 வேறு நான் காட்டுறேன் பாரு. இந்த இது எப்போ விற்றுருக்கு 1.7 மில்லியன் 2024. என்ன இதுண்ட ஸ்கொயர் ஃபீட் இது 115க்கு 114. இது இந்த சைஸை பேர் 56க்கு 102. நான் 56னா இந்த சைஸ் குறைவு. சரியான ஒடுக்கம் வீடு இருக்காது. வீடு இல்லை போல. இது வெறும் பலாவு தான் வீடு. இப்படி வீடும் இல்லை அதில். அதை விட இங்கே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் 1.9க்கு வில் போட்டிருக்கு வீடு. 1.9 பேர் பழைய வீடு. 1.9 சைஸ் எல்லாம் சின்ன 75. 75க்கு 120. அதை விட இங்கே 4.4 லக்ஸரி வீடு இருக்குன்னு சொன்னாங்க தானே. 4.5க்கு குடி வீடு இருக்கு. 4.5 இதுல இருந்து பக்கத்தில் இந்த சைட்ல பக்கத்தில் இருக்கு 4.5. அப்படி லைக் நல்ல ஒரு பெருமதியான இடம். இப்போ ஃபேமிலி இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது தானே. இப்போ நாங்கள் வாங்கலாது. இப்போ சில பேர் வாங்கக்கூடிய ஆக்கள் இருந்தால் 2 ஃபேமிலி பக்கத்து சொந்தக்காரராக இருந்தால் பக்கத்தில் வண்டி கட்டி போட்டு பக்கத்தில் வண்டிட்டு இருக்கலாம். அப்போ நீ சொல்லணும் என்ன செய்ய உனக்கு என்ன பிளான்? இப்போ நீ ஒரு பின்னால வேற அந்த ஊர் பின் கோடிக்க வந்த மாதிரி கிடக்கு. நீ வீடு கட்டணும்னா என்ன மாதிரி கட்டுவ? எனக்கு அனுபவம் இல்லை வீடு கட்டி. எங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தோம் நான் கட்டுறோம். எல்லாரும் கட்டுறதுலாம் அனுபவம் இல்லாத தான் கட்டி மேசன்காரன் தான் கட்ட போறான். வீடு வந்து நல்ல ஒரு பெரிய வீடு. எனக்கு நல்ல ஒரு வடிவான ஒரு வீடு கட்டணும் ஆசை. ஆனால் என்ன இப்போத்தைய காலத்தில் அமௌண்ட் பிரச்சனை. ஆனால் காசு இல்லைப்பா. காசு இருக்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ணாலே காசு போத்தா இருக்கும். என்ன இப்போ பாருங்க பின்னால இவ்வளோ நிலம் இருக்குன்ற வீட்டுன்ற சைஸும் பார்த்துருப்பீங்க. பின்னுக்கு நிலமும் பார்த்துருப்பீங்க. முன்னுக்கு இதே மாதிரி 3 மடங்கு நிலம் கிடக்கு போல. இல்லை 2 மடங்கு இதே மாதிரி 2 மடங்கு மேலே இருக்கும். கட்ட 2 மடங்குக்கு மேலே இருக்கும் அந்த நில சைஸ் முன்னுக்கு இருக்கிற இடம். இப்போ நீங்கள் வீடு புதுசாக கட்டுறோன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கா வீட்டை கட்டி பார்க்கிங்க கொஞ்சம் முன்னுக்கா தள்ளி நீங்கன்றாலே ஒரு 6 கார் பார்க் பண்ணலாம். 6 கார் கராச்சிக்கு 2 விட்டிங்கன்னா 8 கார் பார்க் பண்ணுற சைஸ் வரும். அதான் ஒரு வீட்டுக்கு 8 கார். ஒரு வீட்டுக்கு 8 கார். இப்போ இருக்கிற வீடு சரியான பழைய கட்டின வீடு. என்ன அந்த காலத்து வீடு. அதை விட மார்க்கெட்டுகள் பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. ஷாப்பிங் புறண்டா கிட்ட இருக்குது. 1-2 பள்ளிக்கூடமே இருக்கு. பார்த்தா முழுக்கவும் பள்ளிக்கூடம் மேலே காட்டுது. அதில் மார்க்கம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் சரியான ஃபேமஸ் இடம். அந்த ஸ்கூல் இதில் அதுக்குத்தான் கன பேர் தேடி தீரும் அந்த ஸ்கூலில் படிக்கணுமெண்டாக்காங்க. வேற நீங்கள் பஸ்ஸுக்கெல்லாம் நடந்து போனீங்கன்னா முன்னுக்கே இருக்குது பஸ் ஸ்டாண்ட். பழைய பில்டிங் தானேங்க. இந்த இஞ்சாலையும் இந்த மரத்தோட வருது உங்களுக்கு வேலி. ஸோ இந்த மரத்தோட அப்படியே கட்டாயி அங்கே வேற போவோம். அந்த மரத்தோட உங்களுக்கு லேண்டு எல்லாமே ப்ராப்பராக செய்து தருவோம். நாங்களும் உங்களுக்கு டீட்டெயில் தருவோம். நீங்கள் ஃபோன் நம்பருக்கு அடிங்க. கீழே இருக்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். டிஸ்பிளேலையும் போடுறோம். நம்பருக்கு கால் பண்ணிங்கடா இதுன்ற முழு டீட்டெயிலும் தரலாம். சம்மர்ல உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்க பஞ்சு இருக்குண்டா. இப்போ லீவ் வந்துட்டேன்டா. இந்த மரத்துக்களை வந்து இருக்கலாம் நல்ல பொம்பலை. மரம் இது இப்போ நீங்கள் இந்த மரத்தடி பக்கத்தில் வீடு வேறு நினைக்கிறோம். நடத்த கட்டினா மரத்துக்கு முன்னால் நீங்கள் வீடு வேணும்னாலும் கட்டலாம். நீங்கள் முன்னுக்கு ஒரு வீடை வச்சுட்டு நீங்கள் வீடுன்ற மரத்தை வச்சுட்டு நீங்கள் அது கீழே இருக்கலாம். என்ன வளரத்தான் கொஞ்சம் நாள் எடுக்கும். பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாமே வேறு லெவலில் கட்டி வச்சுக்கிறாங்களுங்க. அந்த என்ன சொல்கிறேன் அந்த இங்கிலீஷ் படங்களை பார்ப்போம். இங்கிலீஷ் படங்கள் அந்த அமெரிக்கன் படங்கள்ல அமெரிக்கன் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட ஆயிட்டாங்க. அவங்க we are going to make a home tour வீடியோன்னு போடுவாங்க. நீ ஏதோ ஹேக்கவுண்ட் அப்போது என்னது ஏதோ ஹேக்கவுண்ட் தானே அப்போது இங்கே தமிழாக்கள். தமிழாக்கள் என்ன மார்க்கமெண்டாலே தமிழாக்கள் தான். இந்த ஏரியாவிலையும் தமிழாக்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிச் வீடு எல்லாமே தமிழாக்கள் வீடு தான் இருக்கு. சுற்றி வர கணக்க தமிழாக்கள் இந்த ஏரியாவில் இருக்கணும். ஸ்டார் கமெண்ட் சீல்ஸுக்கு நீங்கள் நேற்ற உடனே போயிட்டு வரலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் போகலாம். இந்த இடத்துல யார் அந்த லக்கியோ தெரியாது, யாருக்கு அந்த அந்த அதிர்ஷ்டம் அடிச்சோ தெரியாது. அதிர்ஷ்டம் மட்டும் சொல்ல இல்லாது உங்களுக்கு அந்த வீடு வாங்க தேடிக்கொண்டிருக்கிறார்களுக்கு நல்ல வாய்ப்பு. கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ காசு உள்ளாக்கெல்லாம் வாங்கலாம். இப்போ கொஞ்சம் கூட காசு உள்ளாக்கள் வாங்குறது தான் இதாக இருக்கும். அது 2 பிரித்து நீங்கள் வாங்கினீங்கன்னா வேர்த்தாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு வீடுக்கு ஒரு விலைக்கு 2 வீடு. ஒரு வீடு இல்லை, இது 2 பேர் தனித்தனியாக வந்து கொண்டலாம். அதான் இப்போ நீங்கள் ஒரு வீடை பார்த்தா ஒரு வீட்டு விலை அங்கால கூட தானே. பெண்கால ஒரு வீடு பண்ணுறேன் தனி வீடா வண்டேக்க கூட நான் இப்போ திருத்தி எடுக்க கணக்காக இருக்கும். இப்போ இருக்கிற லொக்கேஷனை நம்ம பார்க்காதேங்க.
நீங்கள் வீடு கட்டினா அப்புறம் எப்படி இருக்குமன்றதை தான் பார்க்கணும் என்ன. அதுதான் வீடு கட்டினா அப்புறம் கீழே 3 மாடி இப்ப நீ அந்த போயிட்டு அந்த பக்கத்து வீடு இல்லை கம்பி போட்டு கூட இல்லை அங்கே அந்த மரம் நீ பக்கத்து வீடு நான் பக்கத்து வீடு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? நானும் கொஞ்சம் பசிக்குது ஏன் சாப்பாடு இருக்கு சாப்பாடு சம்பளம் புட்டும் சம்பளம் புட்டுமோ நீங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தான் யாழ்ப்பாணத்துல அப்ப தெரியுது சம்பளம் புட்டும் நானும் யாழ்ப்பாணம் தான் நாங்க பானஞ்சம்பளம் சாப்பிடுறோம் பானஞ்சம்பளம் அப்படிங்க கொஞ்சம் புது யாழ்ப்பாணம் இப்ப வந்தாங்க நாங்கள் இப்ப பானஞ்சம்பளம் பேக்கரியில் இருந்து சாப்பிடுறோம் அப்படி பக்கத்துல இருக்கிறாரோட வந்து நம்மளா காய்ச்சி கொண்டு இருக்கலாம் ஜாமருக்கு என்ன ஒரு டீ ஒன்று போட்டு தாங்க உங்களோட டீ நல்ல டேஸ்டா கிடக்குற போல டீக்கு இப்ப வீடு பூட்டுமோ கராச்சால வந்து போறதுனால பூட்டு தான் கிடக்கு கொஞ்சம் செலவு என்ன வீடு கட்டி தான் போடும் போல உள்ள அதுதான் உண்மைதான் இன்வெஸ்ட் பண்றாங்களும் நீங்க இந்த வீட்டை வண்டி போட்டு வீடை கட்டி விற்கலாம். இன்வெஸ்டருக்கும் நல்ல இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களுக்கும் பேர்த்தா இருக்கும் கணக்கு எல்லாருக்கும் பேர்த்தா இருக்கும். அப்படி ஃபேமிலியா இப்ப சில பேர் இருக்கணும் இங்க அப்படி இல்லை கனடாவில் உள்ள தமிழாக்கள் சரியான ரிச்சானாக்கள் நிறைய பேர் இருக்கணும். ஸோ இப்படியான நிறைய வீடுகள் நாங்கள் தொடர்ந்து போட போகிறோம். கணக்க விஷயங்கள் புதுசு புதுசாக 2025 துவங்க போகிறோம். எங்களுக்கும் வீடு ஒன்று வேண்ட ஆசை தான். அடுத்தது நீங்கள் என்னடா வீடு இல்லாமல் இருக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது எல்லாமே 2025 உங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம். ஸோ ரிவீல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம், உடனே பண்ண மாட்டோம். அதுதான் அப்போ என்ன தேத்தனி தர மாட்டீங்களோ நீங்கள்? தேத்தனி தருவோம் பக்கத்துல இங்கே வரக்கூடாது. நீங்கள் அங்கே ரெண்டு வைக்கணும், இங்கே வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளவே கால் வைக்கக்கூடாது. தேயில கொஞ்சம் குறைவு தேயில அப்படி இல்லைனா அம்மம்மா தான் போய் ஓட்டிடுவோம். அதுதான் எங்களை அம்மம்மா டாத்த சொன்னா இத்தனைக்கு ஃபேக்டரியே வைப்பா. அதுதான் என்ன அப்ப என்ன நீங்க இப்போ வீடு வந்து புதுசா காட்டினீங்க வேண்டாம் அஞ்சால வரக்கூடாது. அந்த லைனை தாண்டியா கார் ஆட்டியோ தெரியாது நடுவால பிரிச்சு அங்கே ரோட்டு போடுவோம் இஞ்சால எனக்கு போலாம். அப்ப என்ன அப்ப நீங்க இந்த வீடு வேண்டி கட்டினாண்டா என்ன மாதிரி வீடு கார் வச்சிருப்பேன் வேண்டுவேன். கார் வந்து வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே வச்சிருக்கோம். என்ன வேண்டுவேன் BMW அப்படியோ? ஏன்னா காரை பற்றி ஒன்றும் தெரியாது. கார்ல பிரேக் அவத்தினா நிக்க மட்டும் தெரியும், வச்சி லைட் வர பத்தினா போட்டு தெரியும், சுத்தினா காய்ச்சி காரை பற்றி ஒன்றும் தெரியாம நீ பக்கத்துல வீடு வேண்டி தேத்தனி மாத்திர போறீங்க. ஓகே பார்த்துருப்பீங்க. இப்படி இருந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். வீடியோவை விட உங்களுக்கு இந்த விஷயம் நிறைய பேருக்கு தேவை இருக்கும். வீடு வாங்க பார்த்து கொண்டிருப்பீங்க கட்டி உங்களோட ஸ்டைலில் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலரில் உள்ள எல்லாம் இன்டீரியர் லைட்டிங் எல்லாம் போட்டு சும்மா உங்களோட ஸ்டைலில் செய்கிறதுக்காண்டா இந்த வீடு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க, நம்பி கால் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயிலும் நாங்கள் தருவோம். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் புது வீடு பண்ணி கட்டலாம். கட்டைக்கு நீங்கள் கூப்பிடுங்க, பால்கள் காய்ச்சல் அப்படி இப்படின்னா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து பாலை குடிச்சிட்டு போவேன். அதோட பால் காய்ச்சி போட்டு சாப்பாடுகளும் செய்து தர ஒன்று நல்ல டேஸ்ட்டாக சாப்பாடு தான் வருவேன். பாலுக்காக மட்டும் வேற இல்லாது. இப்போ நீங்கள் யார் அந்த பர்சனு தெரியல, இந்த வீடியோ பார்க்குறாக்களாயும் இருக்கலாம், இந்த வீடியோ பார்க்காதாக்களாயும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சந்தோஷமாக கட்டி இருக்கட்டும். நாங்களும் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு வீடு ஒன்று வேண்டி கட்டுவோம். இப்படி இல்லை என்ன மாதிரி பெரிய வீடு கட்டணும். கனவை பெருசாக வச்சுருக்கோம், ஆனால் நடக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குங்க. அது நடந்து போய் கடைசியாக அந்த கனவுல கால் வைக்கலாம் பண்ணுவீங்க. உண்மை அப்படி எப்படி தத்துவம் எல்லாம் சொல்கிறேன். ஏதோ சொல்கிறேன் எனக்கும் விளக்கிற வேண்டாம் போல விளக்கிறோன்னு சொல்லுங்க. ஓகே வீடியோ முடிப்போம்மா. வீட்டுக்குள்ளே காட்டு இல்லாதங்க 9 பெட்ரூம் இருக்குது. பெரிய உள்ளே அப்படியே போக ஏதோ எங்கேயோ சுற்றி போகிற மாதிரியே இருந்தது. நான் போய் பார்த்துறேன். ஆனால் நீங்களும் இப்போ இந்த வீடு அப்படியே வச்சுக்க மாட்டேன் தானே, ஏன்டா பழசா போச்சுது. நீங்கள் வேண்டி இப்போ ஏதோ ரெனோவேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 2 ஆக்குறான் ஏன்டா ஆல்ரெடி பொம்மிட்டு இருக்காது 2 தான் 2 பண்ணால் நல்லா. ஓகேங்க பாய்ங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.